ஹாய், இன்னிலேருந்து சிஸ்டர் ஆஃப் த க்ரூம் டைரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக எங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வெட்டிங் பர்ச்சேஸ், அதுக்கப்புறமா வந்து வெட்டிங்க்கு அப்புறமா எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீரிஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடாக வந்து ஜயானுக்கு நம்ம வந்து அவுட்ஃபிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருவாரூர் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். சீமாட்டிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் சாரீஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து என்ன இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னன்னா செமி சில்க், அதுக்கப்புறம் ஜிமிச்சு வந்து மைக்ரோ ஸ்டோன் வச்சு தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. சம்மர் டயத்தில் போனதுனால சம்மருக்கான ஆஃபர்ஸுமே வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கேர்ள்ஸ்குள்ள டாப் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதேமாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ பர்பிள் தீம்லேயே போனதுனால அங்கே பிரைட் அண்ட் க்ரூமுக்குமே வந்து இந்த பர்பிள் தீமில் வந்து அவுட்ஃபிட்லாம் வச்சுருந்தாங்களா, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கிட்ஸ்குள்ள அந்த கோட் செக்ஷனுக்கு வந்து போனோம். பட் சீமாட்டியில் வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வாசலில் வந்து நல்லா ஒரு பப்ஸை வாங்கி முழுங்கிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எய்த்தாப்பில் வந்து பார்க் இருந்துச்சு, கிட்ஸ் பார்க். அங்கே ஜயான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வேறு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா மகாராஜாவுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வித்தின் 2 மினிட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் முடிஞ்சு. ஒரு கோட் காமிச்சாங்க. நாங்கள் பர்பிள் தீமில் போனதுனால ப்ளூ கலர் வேணாம்னு சொல்லிட்டு இதில் பர்பிள் இருக்கான்னு சொன்னோம். பர்பிள் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜயானோட சைஸ்க்கு சூப்பராக வாங்கியாச்சு. 2 மினிட்ஸ்லேருந்து சூப்பராக வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேர்ள் பேபிக்கான அந்த செக்ஷன் போய் பார்த்தோம்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் நான் வந்து பர்பிளாக போய் தேடி தேடி பார்த்தேன். இந்த கலர் அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படித்தான் அவ்வளோ அழகழகாக யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கேர்ள் பேபிக்கான செக்ஷனில் போய் பார்த்தோம்னாலே செம்மையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மகாராஜாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அபாயா கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஆனால் அபாயஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நம்ம சைஸுக்கு தான் அது செட் ஆகலை. ஸோ இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.